இது எல்லாமே நவக்கிரகங்களோட ஒரு தாக்கங்கள்னாலையும் நவக்கிரகத்தோட ஒரு தலையீடுனாலையும் வெவ்வேறு விஷயங்களாக பரிமாணப்படுது, பிரியப்படுது. அது ஒரு தோய்வை உருவாக்குது. என்னடா இது, எவ்வளோ தான் பண்ணுறது அப்படிங்கிற தோய்வு உருவாகுது. சில சமயம் அவ்வளோ பண்ணியும் நமக்கு நடக்காமல் போகும்போது நமக்கு ஒரு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஜாஸ்தி ஆகுது. எல்லா தடவையுமே ஒரு இடத்துல விழுந்ததுக்கு பிற்பாடு தான் நம்ம போய் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கணும்னா வாழ்க்கை பத்தாது. அது ஒரு வளர்ச்சிக்கான விஷயமும் அல்ல. நவக்கிரகங்களோட விஷயமே மூமெண்ட் தான். அந்த மூமெண்ட்டுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தா அம்பாள். அப்போ ஸ்ரீவித்யா அதை செய்யறதன் மூலமாக, கற்றுக்கிறதன் மூலமாக நவக்கிரகங்களோட இந்த சதா பிரச்சனையிலிருந்து நம்மளால் ஒரு தீர்வுக்கு வர முடியும். அப்போ கிரக நிலைமைகளே பார்க்க வேண்டாமா? உபாசனா முறைக்குள்ளே வந்துட்டால் அப்போ கிரக நிலைமையே தேவையில்லையா? ஆனால் எல்லையை மீறி போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரங்கள் தேவைப்படுது. அது வேறு விஷயம். உபாசனா மார்க்கம் ப்ரிகாஷன். இந்த கிரக நிலைமைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன். அதனால் பெரிய லெவல் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வச்சுட்டு, அதாவது பானையில் ஓட்டையை வச்சுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறதன் மூலமாக அந்த ஓட்டையை அடைப்பட்டு விடாது. ஓட்டையை அடைத்து கொள்ள வேண்டும். தண்ணீரின் வேகம் மிக மிக அதிகரிச்சிட்டா பானை உடைஞ்சால் அப்போ நம்ம புது பானையை பற்றி யோசிக்கணும், பரிகாரங்களை பற்றி யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் உபாசனா மார்க்கங்களும் முக்கியம். நவகிரக விஷயங்களில் எப்படி பண்ணுறோமோ அதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதுதான் நமக்கு நல்லது. கிரக நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதாவது ஒரு இறகு நம்ம மேலேருந்து கீழே போட்டோம்னா எப்படி காற்றோட டிஸ்டர்பன்ஸ்னாலையும் காற்றோட ஒரு குறுக்கீடுனால அந்த இறகு எவ்வளோ சீக்கிரம் கீழே விழுது அப்படிங்கிறது பாதிக்கப்படுதோ, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட போக்கு, வேகம், நம்மளோட நிதானம், இது எல்லாமே நவக்கிரகங்களோட ஒரு தாக்கங்கள்னாலையும் நவக்கிரகத்தோட ஒரு தலையீடுனாலையும் வெவ்வேறு விஷயங்களாக பரிமாணப்படுது, பிரியப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கையாக அப்படின்னு பார்த்தோம்னா தீர்வுகளை நோக்கி போகிறோம். கோயில்களுக்கு போகிறோம், இல்லை அந்த நேரங்களுக்கு தேவைப்படுற தீர்வுகளை நோக்கி போகிறோம். அப்போ அந்த மாதிரி போகும்போது மாற்றங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடைக்குது. சில சமயம் கிடைக்காமலும் போகுது. சில சமயம் கொஞ்சம் நிறையா தீர்வுகளை செய்து நமக்கான விஷயங்களை செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இது தப்பு கரெக்டு அப்படிங்கிறத பேசுகிறதுக்கே இங்கே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தேவைகள் இருக்குது, அதை நோக்கி போகிறாங்க, அது பண்ணுறாங்க, அது எல்லாமே ரைட்டு. ஆனால் இந்த ஓட்டம் ஒவ்வொரு முறையும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் எடுத்து வைக்கும்போதும் நமக்கான அந்த ஒரு ஓட்டம், நமக்கான அந்த ஒரு பிரச்சனைகள் எல்லா நாளும் எதையாவது ஒன்றத்தை பண்ணி சரி பண்ணணுங்கும்போது அது ஒரு தோய்வை உருவாக்குது. என்னடா இது, எவ்வளோ தான் பண்ணுறது அப்படிங்கிற தோய்வு உருவாகுது. சில சமயம் அவ்வளோ பண்ணியும் நமக்கு நடக்காமல் போகும்போது நமக்கு ஒரு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம், எப்படி நம்ம இதை வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நம்ம எப்படி அடையலாம், இதெல்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். நான் பிரதானமாக ஒன்று சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் ப்ரிவென்டிவ் மெஷர்னு ஒன்று இருக்குது, ப்ரிகாஷனரி மெஷர்னு ஒன்று இருக்குது. ப்ரிவென்டிவ் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பண்ணுறோம். இப்போ நம்ம பிறந்துட்டோம், கிரக நிலைமைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் இல்லை பாதகமாக இருக்கும். அப்போது அது பாதகமான ஒரு விஷயத்துக்கு வரும்போது நம்ம அதுக்கு போய் ஒரு 4 விஷயங்கள் செய்யும்போது அது ப்ரிவென்டிவ் மெஷர். ஏன்னா நடந்துருச்சு, நம்ம பிறந்துட்டோம், அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது ப்ரிவென்டிவ் மெஷர். ப்ரிகாஷனரி மெஷர் வேணும்ல. அதாவது மழையில் நனைகிறோம், ஜுரம் வருது, ஓகே, அதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம். ஆனால் எல்லா தடவையுமே ஒரு இடத்துல விழுந்ததுக்கு பிற்பாடு தான் நம்ம போய் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கணும்னா வாழ்க்கை பத்தாது. அது ஒரு வளர்ச்சிக்கான விஷயமும் அல்ல. அப்போ எது வளர்ச்சிக்கான விஷயம், எது கரெக்ட் அப்படின்னா, நம்ம தவிர்க்க முடியாமல் நடக்கிற விஷயங்களை ப்ரிவென்டிவ் மெஷருக்கு வச்சுக்கலாம். இப்போ ப்ரிகாஷனரி வேணும்ல. ஒரு மழை பெய்ய போகுதுன்னா நம்ம அதுக்கு வடிகால் எல்லாம் கட்டி வைக்கணும்ல, ஓரளவு வைக்கணும். அதாவது வடிகால் கட்டுவதால் எதுவுமே பிரச்சனை வந்துடாதுன்றது கிடையாது. எல்லை மீறி மழை வரும்போது எல்லாரும் சப்ஜெக்ட் டு டிஸ்ட்ரக்ஷன் தான். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது.
அப்போ நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத பார்க்கும்போது தான் இந்த இடத்துல ஸ்ரீவித்யா மார்க்கம் அப்படிங்கிறதும் நம்ம அதுக்கு உண்டான ஒரு உபாசனை முறையோ நம்ம உட்காந்து நம்ம வீட்லேயும் கொஞ்சம் பண்ணணுங்கிறதுக்கான முக்கியத்துவம் இங்கே வருது. அப்போ இந்த நவக்கிரகங்களுக்கான ஒரு அதிதேவதை யார் அப்படின்னா சக்தி தான். எதுவுமே, அதாவது நவக்கிரகமே மூமெண்ட்டுக்கு தான். மூமெண்ட் இல்லைன்னா கிரகங்கள் இல்லை. நவக்கிரகங்களோட விஷயமே மூமெண்ட் தான். அந்த மூமெண்ட்டுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தா அம்பாள். அப்போ ஸ்ரீவித்யா அதை செய்யறதன் மூலமாக, கற்றுக்கிறதன் மூலமாக நவக்கிரகங்களோட இந்த சதா பிரச்சனையிலிருந்து நம்மளால் ஒரு தீர்வுக்கு வர முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸ்ரீவித்யா சாதனங்கள் எல்லாமே நம்மளோட வேகத்தையும் அதிகரிக்குது. அதாவது இப்போ ஒரு விஷயம் போகுது அப்படின்னா, ஒரு கிராவிட்டி நமக்கும் இருந்தது அப்படின்னா, இப்போது ஒரு ஃபெதர் கீழே போடும், அது காற்றோட பிரச்சனையினால் அதோட வேகம் குறையுது. ஆனால் ஒரு இரும்பை கீழே போடும்போது காற்றோட இது அவ்வளோவா இருக்காது. அப்போ இந்த உபாசனா மார்க்கங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஒரு கனத்தை கொடுக்குது, ஒரு கிராவிட்டியை கொடுக்குது. கணம்னு சொல்கிறத ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்குது. அந்த ஈர்ப்பு விசை, கிராவிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு பிரமாணம் கொடுக்குது. அந்த கான்ஸ்டண்ட்டான பிரமாணத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிற்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கையை பரிகாரங்கள் மூலமாக மட்டுமே தள்ள வேண்டிய கட்டாயத்திலிருந்து கீழே இறங்கி தெய்வத்துக்கு சாமீபியத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளோட தேவைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. நம்மளோட தேவைகள் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சீக்கிரமான ஒரு விஷயத்தில் நடக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நடக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரியான சாதனங்கள் நம்ம பயில்வதன் மூலமாக நம்மளோட மெச்சூரிட்டி ஜாஸ்தியாகும். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி ஜாஸ்தியாகுது. ஸோ என்ன தான் பிளானட்டரி இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம வாழ்க்கையை அவ்வளோ ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் நம்ம அதை தாண்டி ஒரு நல்ல விஷயங்கள் அடையணும் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீவித்யா சாதனமும் செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு ஈர்ப்பு விசையும், நமக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலும் நமக்கு இறைவனிடத்திலிருந்தும் குருமுகமாகவும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ கிரக நிலைமைகளே பார்க்க வேண்டாமா? உபாசனா முறைக்குள்ளே வந்துட்டால் அப்போ கிரக நிலைமையே தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், உபாசனா மார்க்கம் ப்ரிகாஷன். இந்த கிரக நிலைமைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ப்ரிவென்ஷன். அது நடந்ததுக்கு பிற்பாடு நம்ம உபாசனையில் இருந்தாலும் பஞ்சபூதங்கள், இந்த இயற்கை சூழல், இது எல்லாத்துக்கும் ஒரு நவகிரக இது இருக்குது. அதுதான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். நான் வடிகால் கட்டி என் நிலத்திற்கு சரி பண்ணுவதுன்றது சரியான மழை பெய்யும் போது அதுக்கு ஒரு வடிகால் கரெக்டாக இருக்கும் எல்லாம். ஆனால் எல்லையை மீறி போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரங்கள் தேவைப்படுது, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு இடத்துல கூட நான் இல்லாமல் போகிறது தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் பெரிய லெவல் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வச்சுட்டு, அதாவது பானையில் ஓட்டையை வச்சுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறதன் மூலமாக அந்த ஓட்டையை அடைப்பட்டு விடாது. ஓட்டையை அடைத்து கொள்ள வேண்டும். தண்ணீரின் வேகம் மிக மிக அதிகரிச்சிட்டா பானை உடைஞ்சால் அப்போ நம்ம புது பானையை பற்றி யோசிக்கணும், பரிகாரங்களை பற்றி யோசிக்கணும். ப்ரிகாஷனரி மெஷர்ஸே இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னா சாத்தியப்படாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் உபாசனா மார்க்கங்களும் முக்கியம். நவகிரக விஷயங்களில் எப்படி பண்ணுறோமோ அதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதுதான் நமக்கு நல்லது. ஏன் அம்பாள் உபாசனை அதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னா, சக்தி, மூமெண்ட். அதாவது சிவம்ங்கிறது ஸ்டில்னஸ்னால், சக்திங்கிறது மூமெண்ட். அந்த மூமெண்ட், கிரகங்கள் எல்லாமே அந்த மூமெண்ட்டுக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாருமே. கிரகங்கள் ஸ்தம்பிச்சிருச்சுன்னா எதுவும் நடக்க போகிறது கிடையாது. காற்று ஸ்தம்பிச்சிருச்சுன்னா இறகு ஏன் அசைந்து வரப்போகுது? இறகும் அதே மாதிரி தானே விழும். அப்போது சக்தியே இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் போது நமக்கு ஒரு ஈர்ப்பும் ஒரு கிராவிட்டியும் வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை எல்லாரும் உள்வாங்கிக்கணும். ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜல சுருணி ஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜல சுருணி ஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜல சுருணி ஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா.